ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் டு சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வந்து நம்ம போகிறடின்னா உங்கள் ராக் ஆஃப் கார்டு 2.0 வரவேற்கிறேன் கைஸ். இனி வந்து சிட்டி ஸ்கை லைன் ஃபஸ்ட்டு வீடியோ சீரியஸ் கைஸ். இது அப்படியே சிட்டி ஸ்கை லைன் 2 வரும். இது வந்து மொபைலில் ஆடுறேன். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இது வந்து ஆன்லைன் இது கைஸ். இது என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் PS5 மாரி இதுவும், ஆனால் வந்து இது மொபைல் இது பேர் வந்து சொல்கிறதுக்கு சிக்கி ஆப் தான். நான் மொபைல் நெட்டு பயங்கரமாக வச்சுக்காது, மீடியமாக வச்சுக்கோ. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு காயின் கேட்கும் கைஸ். காயின் இருந்தால் தான் விளையாட முடியும், இல்லைனா விளையாட முடியாது. சரி கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கைலைன் சீரியஸ்குள்ளே போயிடலாங்க வாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மேப்பு தேடணும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல மேப்பாக எடுக்கணும். நல்ல மேப் எடுத்தால் தான் இப்போ நம்ம வந்து ராக் ஆஃப் கார்டு தமிழில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருவேன். அந்த 3 பாட்டு தான், 3 பாட்டு 4 பாட்டும் தெரில. சரி கேஸ், அதுவும் பார்க்குறோங்க கேஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே போயிடலாம். சரி கேஸ், இப்போ லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்ரு இருக்குது கேஸ். வாட்ரு என்னது அருவிக்கு இது போல இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து என்னடா பண்ண போகிற கேட்டிங்கன்னா, இதுவும் முக்கியம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து தான் தண்ணி எடுக்க போகிறோம். ஏன்டா தண்ணி எடுக்க போகிறேன் இதுலேருந்து ஆற்றுல இருந்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம பண்ணோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரோடை கொடுத்துட்றாங்க. ரோடு பார்த்திங்கன்னா கனெக்டில் தான் இருக்காது, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரோடில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த இதுவில் கூட பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி கேஸ், டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நிறைய வாட்டி விளையாட்டுங்க. ஒரு போன இது அதான் சொன்னேன் கேஸ், போன இது ராக் ஆஃப் கார்டு தமிழில் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ போடுற பற்றி சொன்னேன்ல கேஸ். அதில் பார்த்தீங்கன்னா அதிலே பாதி கற்றுக்கினது தான். இது மறுபடியும் ஏன்டா போகிறான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கேஸ், இது வந்து 2 வாங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன் நான். சரி, இந்த சீரியஸ் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இதுவும். சரி கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடை போட்டு விட்றலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகடமாக வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மொபைல் ஆடுறதுனால ஏடாகடமாக வரும், அதனால தான் சொல்கிறேன். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டு தான் பயமாகிடுச்சு. இது கொஞ்சமாக தான் ஆயிடுச்சு, வேறு இதில் 1.5 GB இருந்துச்சுன்னா 1.5 GB இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் விளாட்லாங்க. அவ்வளோதான். சரி, இது என்னத்துக்கு சொல்லிங்கன்னா அப்புறமா சொல்லிக்கலாங்கச்சுன்னா அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன், அந்த தனியாக வீடியோ போடுறேங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரோடை போடலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக போட்டால் தான் வரும். செட் ஆகிடுதுன்னு பண்ணலாங்க. இப்போ முக்கியமானது கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இது பார்த்து போடணுங்க. பாருங்கள் சார், கரெக்டாக இருக்குதான்ட்டு. சரி, கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுமாரி டெக்கரேட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அமைதியாக இது மியூட் பண்ணுறோங்க. நான் மியூட் பண்ணிட்டோடனே நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணுவோன்ட்டு. அதை ஸ்பீடு பண்ணி விடுவேன் அடுத்த பாட்டிலேருந்து. சரி, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். சரி கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதான் பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே கட்டலாம், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டனல் கட்டலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது கேஸ். அதெல்லாம் பண்ணோம். இதில் ஒரு டெக்கரேட் பண்ணுறதுல இருந்தது, அதெல்லாம் இருக்குது பார்க்கலாம். அப்புறம் வந்து சிட்டி ஸ்கை லைன் 2 வரும் கேஸ், கன்ஃபார்ம் வரும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைக்கை கொடுத்துருங்க புத்திச்சுன்னா. இது என்னது இது பச்சை கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா என்னடா ஜோன் கேட்டிங்கன்னா இந்த தங்குற ஜோன் கேஸ். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் குடியிருப்பாங்க. குடியிருந்து இங்கே தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே வருங்க. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது ப்ளூ கலரில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸ். அது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்னா ஃபேக்ட்ரி கேஸ், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ என்னடா பண்ண கேட்டிங்கன்னா ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும். தண்ணியா டாய், ஆற்றுல கிருமி இருக்கும்டா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. என்னடா மிஷின் கேட்டிங்கன்னா அது பாருங்க இதாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனா. சூப்பரே. இந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஐயோ, இந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏன்டா இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா
அருவி பார்த்தீங்கன்னா அந்த சைடு போதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வைக்கணுங்க. ஏன்டா ஏன் ஒரு சைடு வச்சாதான் ஒன்று தானே கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உனக்கு சொல்கிறேங்க சரிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணும். இந்த இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் கரெக்டாக வச்சிடணுங்க பாருங்கள். வச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பைப் லைன் கொடுத்துருங்க எல்லாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சப்ளை போகும், இல்லைன்னா போகாது. சரி பைப் லைன் கொடுப்பா. ஐயோ பைப் லைன் இங்கே கொடுத்துட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியாது. அப்படியே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப பேச முடியல. அதனால தான் சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணி விட்றலாம். என்னடா இது ஒரு மாதிரியாக ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி சப்ளை போகும், அதான் சொல்கிறேன். சரி இதாங்க பார்த்துங்க. இது அருவி. இந்த அருவிக்குள்ளே தான் நம்ம வந்து சிட்டியை கட்ட போகிறோம். என்னது சிட்டியை கட்ட போறியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்மில் போடணுங்க. கரண்ட்டு தேவை இருக்குது, அதனால் போட வேண்டும். 2 விண்மில் போட்டேன். இதுவே 6000 10,000 செலவாகிடும் போது. டாலர் கணக்கில் கீழே பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட இருக்குது ஒரு 41 இருக்குதுங்க. அவ்வளோதான். இதுவும் போட்டு முடிச்சேன்னா வச்சுக்கா மொத்தம் தீந்துடும். மொத்தமே ஏன்டா மொத்த காசும் பொறுமையாக செலவு பண்ணணுங்க. இதில் செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கா அவ்வளோதான். இந்த மேப்பே ஈத்து போட்டு மூட வேண்டியதான். என்ன பண்ணுறது? நான் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுங்க இந்த கரண்ட்டுக்கு இதில் இதுவும் கனெக்ட் பண்ணோம். எதுக்கிட்டா இருந்தீங்கன்னா ஓகே இந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆகல. அதனால் இந்த கரண்ட்டு வந்தால் தான் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது தண்ணி போகும். தண்ணி சப்ளை இருந்தால் தானே. சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னடா இது கரண்ட்டு பார்த்தீங்கன்னா வரல, மக்களும் வரல கேஸ். மக்கள் வரணுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இது ப்ளே பட்டன் ஆன் பண்ணணும். பாஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் ஸ்பீடு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 3 மடங்கில் வைக்கல, நான் ஒரு மடங்கு தான் வச்சுக்கிறேன். சரி அது பார்த்தீங்கன்னா பாட்டுனாட்டம் ஒன்று வந்துச்சு கேஸ். வந்துட்டாங்க. என்னடா வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் சித்தா இது வருவாங்க போருங்க. வந்துட்டான்டா ஒரு ஆள் வந்துட்டான்டா. கட்டின உடனே பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க எல்லாம். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரு இதுமாரிலாம் பண்ணுறேங்க. சரி கேஸ் இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடணுன்னு ரெகுலராக ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இது கமெண்ட் பண்ணுங்க போடுங்கன்ட்டு நான் போடுறேன். சரி இதாங்க ஹைவே. இந்த ஹைவேலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கே உருவாகும். சரி கேஸ் இது வேறு நெட்டு வேறு சல்லுன்னு காலி ஆகுது. 200 காலி பூசி. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா 1.5 GB இருந்தால் பிரச்சனை இல்லை கேஸ். ஏன்னா கேட்டிங்கன்னா 1 மணி நேரமா 1.5 மணி நேரம் பார்க்கலாம், 1.5 மணி நேரம் விளாட்லாம் கேஸ். வேறு இதில் இதுவே ஒய்ஃபை பாக்ஸ் இருந்துச்சுன்னு அன்லிமிட்டட் தான். ஆனால் காயின் முக்கியமாக வேணும். காயின் இருந்தால் தானே கேம் உள்ள விளாட முடியும். அதனால தான் அது வேறு ஆடு பார்த்து சேர்க்கணும். சரி அதெல்லாம் என்னத்துக்கு சொல்லிக்கின்னு. சரி கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோன் போடுறேன். இந்த மக்கள் வாரம் பார்த்தீங்களா அந்த சோன் போடுறேன். சரி இது சீவேஜ் இல்லையாங்க. சீவேஜ்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த மக்கள் கைவு தண்ணி இதில் அதாங்க அது. இதான் சீவேஜ்னு சொல்லுவாங்க. இதே கைவு தண்ணினா காவா தண்ணி தான் கேட்பீங்களா? ஆமாங்க காவா தண்ணி தான். காவா தண்ணி ஆற்றுல போடுறியா டே? ஏன்டா உங்கள் நாய்மாலியான்னு கேட்டிங்கன்னா இல்லை கேஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல கேஸ். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சுல ஒரு வாட்டி அந்த இது பம்பிங் ஸ்டேஷனு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சைடில் வச்சல. அதனால தான் இந்த இடத்துல வந்து சீவேஜ் அந்த கார்னரில் வந்து பம்பிங் ஸ்டேஷனு பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா சீவேஜ் பிரச்சனை தீஞ்சிச்சு கேஸ். இப்போ என்ன பிரச்சனைனா எதுவுமே இல்லை, மக்கள் தான் வரணும். மக்கள் பார்த்தீங்கன்னா 20 அதுமாதிரி தான் வராங்க, 30 வருது கேஸ். இப்போ பரவாயில்ல மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பரவாயில்ல. சிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குது. இன்னும் இதில் பாருங்கள் செம்மையாக இருக்கும். எதுலலாம் கேட்டிங்கன்னா 2ல் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் 2 கன்ஃபார்மாக எனக்கு பிடிச்சிக்குது கேஸ். அது நான் கன்ஃபார்ம் போடுறேன். சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் சிட்டி பார்த்துங்க எல்லாம். சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நேம் கூட வைக்கலாங்க. நேம் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேம் சொல்லுங்க, நானும் வைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பில்டிங்கு இதெல்லாம் போடலாங்க. என்ன சொல்கிறீங்க? இந்த பில்டிங்கு பெரிய பில்டிங்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வேறு லெவலில் வரும். நீங்கள் அது முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா
கேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டுக்குது, சமமாக இருக்குது கேஸ் எல்லாத்துக்கும். முதல்ல வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது ரோடு வந்து இது போடணும் இண்டஸ்ட்ரியலுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோடை போட்டு விட்ருலாம் கேஸ். ரோடை பார்த்தீங்கன்னா முதல்ல கரெக்டாக போடுங்க, எல்லாமே கரெக்டாக போடணும். பிசியாக இருந்தாலும் சரி தான், பிசி தானே இது, அதனால் பார்த்தீங்கன்னா பிசி சரி கரெக்டாக போட்டுருணுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஐயோ இதோட நான் ஒன்றும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேங்க சார். சரி இப்போதைக்கு சரி கேஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் போடுறோம். ஏன்டா பாதியிலே கட் பண்ணங்கன்னீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நிறைய வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இதுவாகுது கேஸ். ஏன்னா இது ரொம்ப நேரம் பேச முடிஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் இதுவாக கான்செப்ட் வேணால் பில்டிங் கட்டுறது இதுமாதிரி கான்செப்ட் தான். சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுக்கலாம், இதெல்லாம் தெரில, இது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தா தான் தெரியும். சரிப்பா. இது டிராஃபிக்கா, இது டிராஃபிக் பாருங்க, டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. நீங்கள் பச்சை கலரில் இருந்தால் என்னடா ப்ரோஜனம் கேட்டிங்கன்னா டிராஃபிக் எதுவுமே இல்லை, ரெட் கலரில் இருந்தால் செம்ம டிராஃபிக் கேஸ் இதில். சரி இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல கேஸ் எல்லாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ் அடிக்க. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு டெவலப் பண்ண முடியல கேஸ் டக்குன்னு. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வந்துச்சு, ஃபேக்ட்ரிலாம் வந்துட்டான். சரி டக்குன்னு கட்டுறான் பாய்வன், கட்டி நான் பண்ண போகிறான்னு தெரியல. டேய் கட்டி நம்ம ஊருக்கு தான் கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு தான் கொடுக்காது அப்படின்ட்டு நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல மக்கள் வந்தால் தான் கொடுக்க முடியுங்க. மக்கள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை இந்த சார்ஜ் இதழ் பார்த்தேன். சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ அடேங்கப்பா சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப் ஆயிடுச்சு, டெவலப் ஆகலை கேஸ். ஆனால் இண்டஸ்ட்ரியலுக்கு ஐயோ இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கல, கரண்ட் கொடுக்கலையா, அடடே இரா பாஸ் பண்ணி விட்டு வாட்டர் சப்ளை பைப்பை போடுன்ட்டு லைனாக போடு ஏய் போடு பைப்பு போடுறா. ஓ அட போய் காசு இல்லை, டே காசு லாஸில் போகுதுடா, ஏன்டா ஏன் கன்செஷன்னு நாட்டா, மணி நாட்டா கன்செஷன் நாட்டா, என்னடா இது டே என்ன கேஸ் இது தப்பாக வருது, இருங்க இது கரெக்டாக வந்தீங்களா, ஏமாத்துறாங்கடா டேய் ஏண்டா என்ன கேஸ் இது. சரிப்பா ஓரளவுக்கு மறுபடியும் இருந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, அது வந்து கோணையாக வரக்கூடாது போல இருக்கு, அதனால தான் போல இருக்கு. சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டா கரண்ட்டு சப்ளை தேவை. கரண்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ், இங்கேருந்து லைனாக போட்டு இஷ்டு விட்டால் போதும். அப்படியே போடே கரெக்டாக வந்துச்சு பாருங்க. கரண்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். சரி காய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே வந்துச்சு, தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லை, கரண்ட்டு பிரச்சனை எதுவும் இல்லை. இதுக்கு மேலே தான் பிரச்சனை வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிட்டி ஸ்கைலைனில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் வரும், அப்புறம் சுனாமி வரும், எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் தான் சொல்கிறேன். சரி நெக்ஸ்ட்டு இந்த சிட்டி ஸ்கைலைன் 2 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டே ஆகணுன்ட்டு முடிவு எடுத்துட்டேன். இதான் பாருங்க மேப்பு, இந்த மேப்பு இந்த பார்டர் லைனுக்குள்ளே தான் நம்ம சிட்டி டெவலப் பண்ணோம், மிச்ச லைன்லாம் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கினோம், பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்லாட்டு தருவாங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். சரி அது வந்து ஹைவே போல் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவா சரி என்னென்னவோ கிடக்குது, அப்புறமா பார்க்கலாம் இதெல்லாம். என்னது இது ஹாப்பினஸ்ஸா, ஓ கேஸ் இதில் காமிச்சிடறாங்க போல ஹாப்பினஸ் இருக்குதான்ட்டு. ரெட் கலரில் இருந்தால் ஹாப்பி இல்லை போல இருக்குது, சூப்பரு, அப்போ என்னவோ தேவை போல இருக்குங்களா. சரி அது நெக்ஸ்ட்டு அதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு சிட்டியை டெவலப் பண்ண வேண்டியதான். சரி கேஸ் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்டும், அப்புறம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட டிமாண்ட் வந்துருக்குது. அதனாடா இது ரெட் கலரில் வர பிளிங்க் ஆகுது, அடே என்னது அது தெரியலையே, என்னது தெரியலையே டே, என்னது அது பிளிங்க் ஆகுது,
ஐயோ சீவேஜிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கலையா டேய் சீவேஜிக்கு கரண்ட்டே கொடுக்கல. ஏன்டா கரண்ட்டு கொடுத்தா வேலைக்கு ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கரண்ட்டு கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். ஐயோ கரண்ட்டு கொடுக்காம நான் வேலை செஞ்சுக்கிறேன் பாறேன். இந்த பாருங்க எத்தோடனே பார்த்தீங்கன்னா சீவேஜ் பிரச்சனைன்ட்டான். சூப்பர் கேஸ். சரி கேஸ் அது குத்தாச்சு, அது லைன் போயிடும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ரோடை போட விடுங்க. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதில், அதனால தான் கொஞ்சம் இந்த வீடு இந்த இதுவாக கட்டி விட்டுறலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் அன்லாக் ஆகல கேஸ், இன்னும் போனோம். இன்னும் நிறைய மைல் ஸ்டோன் இருக்குது. அந்த மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டை வரணும். என்னடா இது போன உடனே போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது கேஸ். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்றலாம். டெல்லி போனோம் போடு அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும் கேஸ்லாம். சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரோடு எல்லாமே கிடக்குது. இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஒரு 30 போகும் கேஸ். இதெல்லாம் 30 போகும். அப்படியே நெக்ஸ்ட்டு இல்லைன்னா 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் வரும் கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்து பண்ணுறதுனால 1 மணி நேரம் வரும் கேஸ். அதனால் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கோசம் நான் வந்து 1/2 மணி நேரம் போடுவேன், இல்லை 1/4 மணி நேரம் போடுவேன், வேறு இது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டக்குன்னு இந்த 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் போட்டு விட்டுறலாம். சரி இப்போ இல்லை கேஸ், அது வந்து இன்னும் ஒரு 15 சீரியஸ் போட்டோம், அதனால தான் சொல்கிறேன். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டதுனால இந்த இடத்துல வேணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போட்டுடலாமா வேணாமா, சரி என்ன பண்ணுறது கேன்சல் பண்ணி விட்றலாம். சரி இங்கே போட்டு விட்றலாங்க. அது கேன்சல் இதுவும் பண்ணலாம் பார்த்தேன், நான் விட்டேன். சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலுக்கும் இடம் கொடுக்கணும். இந்த கமர்ஷியலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும். சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்டா ஓகே கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிமாண்டு குறையுன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல பாஸ் பண்ணி விடுவோம். சரி ரன் பண்ணுவோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் உஷாராக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்குதான்னு பார்த்துடலாம். இதில் வேறு பைப் லைன் போடணுமா. சரி இதனால தான் பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த சைடில் போகக்கூடாதான், இதுமாரி இருக்கணுமா. அது பாருங்க சொன்னல கேஸ், அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரமாட்டேங்குது. சரிப்பா கரெக்டாக போட்டு விட்டுலாம். போட்டு விட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களா இல்லையா, மக்கள் பார்த்தீங்கன்னா வரணும் கேஸ். மக்கள் வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டான் இல்லை கேஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது கேஸுது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இந்த சேலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக போகுது. இன்னும் இந்த சேலுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்டு கம்மியாகிட்டு இருக்குது கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் இல்லை, சுத்தமாக இல்லை. இந்த இது தான் இருக்குது கமர்ஷியலுக்கு போயிடுச்சு. கமர்ஷியல் வருது கேஸ் திரும்ப வருது. அப்புறம் இந்த இதுவும் கேஸ், இது வீடு கட்டுறது தான் அதிகமாகுது. ஏன்டா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் கட்டணும் கேஸ். முக்கியமாக அது வந்து மைல் ஸ்டோனில் அன்லாக் ஆகணும் கேஸ். அது சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் பண்ணி விட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹாப்பினஸ். இது இதில் காமிக்கிறாங்க ஹாப்பினஸாக இதுவான் அது வேண்டாம். சரி அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை கேஸ். என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து சிட்டியை பார்த்துங்க கேஸ். முக்கியமாக சிட்டியில் வந்து நேமை மாற்றலாம், வீட்டுக்கு கூட நேமை மாற்றலாம். உங்கள் நேம் சொல்லுங்கள் கேஸ், நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து இல்லை வேறு பார்ட்லேருந்து போடுறேங்க சொல்லுங்கள் கேஸ். நீங்கள் நேமு ஒரு இந்த இது ஒரு பாட்டு விட்ருங்க, நெக்ஸ்ட்டு பாட்டு விட்ருங்க கேஸ். வீடியோ எடுத்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் கேஸ். அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேமை போடுவேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சிட்டி. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக மாற்றணும். அது ஒன்று இது. இப்போ கமர்ஷியலுக்கு வேறு டிமாண்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்கு, அப்புறம் வந்து ரெசிடென்ஸ் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ இருக்குது. இன்னும் போக மாட்டேங்குது. என்னடா போக மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரில கேஸ் நீங்கள். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா என்னடா பார்த்தா காலி இடம் போடணுமா. சரி இருப்பேன் காலி இடம் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக மாற்றிடலாம். சரி இதுவாக மாற்றிடலாம். ரெசிடென்ஸ் ஜோனை இந்த இடத்துல வந்து கமர்ஷியல் போட்டு விட்டேன். சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காமல் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. அப்படியே லைக்கை கொடுத்துருங்க. சரி நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல கைஸ் அது. கைஸ் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கவும் மாட்டீங்க. இதில் பார்ப்பீங்களான்னு கூட தெரில. அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோவே எப்படின்னு தெரில இது. சரி ட்ரை பண்ணி போடுறேங்க நான். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது போட்டு விட்டேன். பாதன்றன ஒரு ரோடு போட்டு விட்டேன். சரி இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் என்னடா சல்லுன்னு குறைக்கிறே என்ன கழிச்சுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு குறைஞ்சி போயிடுச்சு. கமர்ஷியலுக்கு வேறு போக மாட்டேங்குது. இந்த ரெசிடென்ட் ஜோனுக்கு தானே செம்மையாக போகுது. டிமாண்ட் அதிகமாகுது போல இருக்கு அது. சரி கட்சி அது பார்த்தீங்கன்னா டிமாண்டு அதிகமாகுதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஹைவேவா எல்லாமே அன்லாக் பண்ணோம். இன்னும் எக்கச்சக்கமான ரோடு இருக்குது. என்னன்னா ரோடு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் இருக்குது. இந்த என்னது டெக்கரேட் பண்ணுறதுலாம் இருக்குதான். அதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணோம். அன்லாக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை காசு. நீங்கள் வந்து ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நான் போடுவேன். இல்லைனா நான் போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அதனால தான் வந்து 1 வாரம் 2 வாரம் போடுறேன். அந்த ராக் ஆஃப் பாடு தமிழ்ல என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல். அதனால தான் நான் வந்து என்னென்னவோ வீடியோ போடலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. சரி நம்ம வந்து இப்போ என்னடா பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ரோடை போடுறோம். என்னடா இது ஏடா குளமாக இருக்குது கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மையில்லை கேஸ். என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணி விட்டேன். சரி அது வந்து அடுத்த பாட்டிலேருந்து இது பண்ணி வச்சிடலாங்க போயிங்க. சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிமாண்டு பார்த்தீங்கன்னா குறைச்சின்னு வந்து ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 300 கிட்ட வந்துட்டாங்க போல இருக்கு. 300 தாங்க 300 கிட்ட வந்துட்டுக்கிறாங்க. சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் போட்டு விட்டு கமர்ஷியலுக்கு கூட டிமாண்ட் ஏறுது கேஸ் அதிகமாக. கமர்ஷியலு இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சது. கமர்ஷியலும் வேலை செம வேலை போல இருக்கு கேஸ். அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதுலேருந்து திரும்ப நம்மளுக்கு இது இன்கம் வந்து இந்த வீட்டிலேருந்து தான் வருது கேஸ். இந்த எந்த வீடுனா இந்த ரெசிடென்ட் ஜோனு அப்புறம் கமர்ஷியல் கொஞ்சம் இந்த இது கேஸ் இண்டஸ்ட்ரியலு இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வருது. என்னடா அப்படியே கரண்ட் இல்லையாங்க கேஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு. கரண்ட் வர இதுவாகிட்டுக்குது போல இருக்கு. சரி இப்போ இந்த கரண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு விட்றலாம். சரி கனெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துச்சு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்துச்சு கேஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை. இந்த டிசைனு சொல்லுங்க கேஸ். இந்த இதுவும் மாரி பண்ணலாங்க நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து செம்மையாக இந்த டிசைன் பண்ணுறது, இந்த வட்டம் போடுறது, ரோடாக போடுறதுன்ட்டு எக்கச்சக்கமான பண்ணலாம். காலையில் ஆக போகுது கேஸ். இதில் வேறு இருட்டாகுனா கடுப்பாகுது கேஸ். எனக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகுது மேலே டாப் வியூலேருந்து பார்க்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிப்பா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் பைப் லைன் போட்டு விட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஏரியா கூட கேட்பாங்க அந்த ஏரியாவில் ஏன்டா பைப்பு இது தண்ணி கொடுக்கலன்ட்டு. சரி கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா சிட்டி கேஸ் பாருங்கள். காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சிட்டி பயங்கரமாக இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேறு லெவலில் இல்லை கேஸ். ஹைவேல பார்த்தீங்கன்னா மக்கள் நடந்து போகிறாங்க. எந்த ஹைவேனா இந்த இடத்துல தான். இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்க கேஸ். அதிகமாக நிறைய பார்க்கிங் பண்ணுறது பரவாயில்ல கேஸ். இது பார்த்தீங்கன்னா போகுது செமையாக இல்லை. இது பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ். அப்படியே சரி இப்போ இவனை பார்க்கலாமா இல்லை வேறு இவன் நிற்கிறானா. சரி கேஸ் நம்ம வந்து இருங்க கேஸ் பாஸ் பண்ணி விட்டு அந்த வண்டிக்காரன் போய் பிடிக்கலாம். இவனை பிடிச்ச லொக்கேஷனை போட்டேன். லொக்கேஷன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணேன். போப்போ எங்கே போகிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் எங்கே போகிறாரு எங்கே சொல்கிறா டே என்னடா வளைஞ்சி நெஞ்சு போறியாப்பா. சரி கேஸ் இவன் எங்கேயோ போகிறான் போல இருக்கு. எங்கே ஸ்கூட்டியாக காரான்னு தெரிலது. இந்த இடத்துல போய் இங்கே நிறுத்துறானா. இவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த வீடு. இந்த இடத்துல பரவாயில்ல. இண்டஸ்ட்ரியல் பார்க்குறது இங்கேருந்து தூரமாக இருக்குது போல கிட்டே தெரியுது. பரவாயில்ல கேஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு போயிடலாம். இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான். சரி காலை நேரம் ஆனதுனால் இப்போ சிட்டியை பார்த்தீங்கன்னா
பளிச்சுன்னு தெரியுது. சரி இது வந்து சவுண்டு பாருங்க எவ்வளோ நைஸ். ஐயோ புகை மூட்டமாக இருக்குது டேய். ஏன்டா நம்ம ஏரியாவே நான் இது பண்ணுறோம் போல இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது நாய்ஸு. பரவாயில்ல கேஸ் இண்டஸ்ட்ரியல் கூட பயங்கரமாக இருக்குது. ஓகே கேஸ் இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லாரி ஹெச்ஆர்டி ட்ரக்கு எல்லாம் போது போல இருக்குது வண்டி. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த அருவி கிட்ட இருக்குதுல்ல பார்த்துக்கிங்களா கேஸ் அந்த இடத்துல வர போகிறோம். ஏன்னு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது இந்த லிட்டில் இது இன்னும் கொஞ்சம் தாங்க இது மெயின் ஸ்டோன் போடுறதுக்கு. சரி அது போகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோடை போடணும். ரோடை போடுறதே எனக்கு வேலையாகிட்டுடா டேய். சரி இப்போது பார்த்தீங்கன்னா ரோடை போட்டுற வேண்டிய தான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் எடுத்துங்க. 2 லைன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைவே எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக. சரி மூணில் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறலாம். ஆனால் காசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பண்ணோம். இது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த மக்களை வந்து நம்ம வந்து டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றுறது இதுமாதிரி கான்செப்ட் கொடுத்துக்குறோங்க. வேறு எதுவும் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறதுனா நம்மளா ஒரு கவர்னராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கேட்கணா. ஆனால் வந்து இந்த காசு பிரச்சனை தான் வரும். காசு வந்து அன்லிமிட்டடாக வைக்கலாம். ஆனால் வந்து அன்லிமிட்டடாக வச்சான்னு வச்சுக்கா இன்ட்ரெஸ்டே இருக்காது. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு என்னடா இது 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது மூச்சு விட்றலாம். அதனால் வந்து அதெல்லாம் போடல நான். ஏன்னா போடுறதுக்கு மனசு வரல. இதில் வந்து ஜாலியாக இருக்குது பரவாயில்ல. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்துங்க எல்லாம் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரோடை கடம்பா போட்டு விட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை முதல்ல குறைக்கணுங்க சார். டிமாண்டு குறைச்சா தான் பார்த்தீங்கன்னா இதுவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு விட்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கடான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கமர்ஷியலும் முக்கியம் தான். கமர்ஷியல் வந்து இந்த சைடில் போட்டு விட்றலாம். போட்டு விட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த நல்லா சின்ன சின்ன கார்னராக இதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது கேஸ் அதுக்கு. சரி இதில் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஜோன் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து என்னடா இது இண்டஸ்ட்ரியலு கூட கேட்குறான் டேய். ஏன்டா இண்டஸ்ட்ரியல் கேட்க இதே டேய் என்ன கேஸ் இது குறைய மாட்டேங்குது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஜோனு. போட்டுன்னே இருக்கணும் போல இருக்குது இதுக்கு மட்டும். அப்போனா வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான் இவங்களுக்கு வேலைக்கு ஆகும் கைஸ். சரி கைஸ் இந்த விட பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக்கை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க கைஸ். இந்த விட முடிச்சுலாம் இருக்கேன். பாய் பாய் டேக்கற மக்களை.